கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட தேவன் ஒரு விஷயம் கூட தேவ சமூகத்தில் ஒரு சாட்சியாக என்னை நிறுத்தினதற்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்திருக்கிற தேவ ஜனங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த நாளிலே நாம் கேட்ட அதே வசனத்தின் அடிப்படையிலே ஒரு சில வசனங்களை கூட நாம் வாசித்து தியானிப்போம். கடந்த நாட்களிலே ஒரு யூதனாகிய மொர்தெகாய் தேவனுக்கு பயந்த மனுஷனுக்கு விரோதமாய் ஆமான் எழும்பினான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே அதிலே பார்க்கும்போது 4வது அதிகாரம் 2 அதிகாரத்திலே ஆமான் மொர்தெகாயும் அவன் யூதர் அந்த குலம் முழுவதையும் அழிக்கும்படியாக அவன் அங்கே ராஜாவிடத்திலே சமூகத்திலே பேசி அதற்கான காணிக்கைகளை, அதாவது வெள்ளி பொருட்களை கொடுத்து அதை எப்படியாகிலும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்திலே கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுகிறான். அதற்கப்புறமாக பார்க்கும்போது 3 நாள் அவருடைய இரவும் பகலும் 3 நாள் மொர்தெகாய் யூத ஜனங்கள் முழுவதுமாய் உபவாசித்து குடியாமலும் புசியாமலும் இருந்து ஜெபிக்கிறதுனாலே அவளுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தான் நாம் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். பாருங்கள், நாம் நினைக்கலாம் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் இல்லையே என்று சொல்லி. அதாவது நினிவே பட்டணத்துக்கு விரோதமாய் தேவனுடைய கோபம் எழும்பின போது அங்கே யோனாவை கொண்டு தேவன் சொன்னார், நினிவே பட்டணம் அழிக்கப்பட்டு போகும், அது கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி 40 நாளுக்குள்ளதாக அது போகும் என்று சொல்லி அங்கே அவருடைய வேத வசனத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் முழுவதுமாய் தேவ சமூகத்திலே அமர்ந்து ராஜா முதற்கொண்டு ஆடு மாடுகள் முதற்கொண்டு ஒன்றும் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் எடுத்து ஜெபித்தார்கள். அங்கே தேவன் ஒரு இரக்கத்தை கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். அவள் பெரிய ஒரு ரட்சிப்பு அவருடைய உள்ள அந்த தேசம் முழுவதிலும் உண்டானது. அதுபோல தான் இங்கே ஆமானை தூக்கும்படியாக மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின, அதாவது நம்ம வாழ்க்கையில சொல்லுவார்கள், தான் வெட்டின குழியிலே தான் விழுவான் என்று சொல்லி சொல்வார்கள். அதுபோல ஆமான் அங்கே தூக்குமரம் செய்யும்படியாக உஷாராக அவருடைய சிநேகிதர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் அவன் சொல்லுகிறான், இவ்விதமாய் எல்லாம் இருந்தும் அவன் எனக்கு முன்பதாக எழுந்திராமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறதை நான் பார்க்கும்போது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆனாலும் ஒன்றுமில்லை, அதை எல்லாம் அடக்கி கொண்டு எப்படியாகிலும் அவனை அழிக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு கூட அவன் கடந்து போகிறதை பார்க்கிறான். 4வது அதிகாரம் கடைசி 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதர்கள் எல்லாரையும் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். மொர்தெகாய் அங்கே எஸ்தர் சொன்னபடி அங்கே தேசத்திலே எல்லாரும் யூத ஜனங்கள் எல்லாரும் கூடி 3 நாள் உபவாசம் இருக்கிறதை பார்க்கிறோம். எதற்காக? தங்களுடைய ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், மொர்தெகாய் விடுவிக்கப்பட வேண்டும். அதற்காக அங்கே தேசத்திலே அதாவது முதலாவதாக ஆமான் நினைக்கிறது மொர்தெகாயை தூக்கி போட்டுவிட்டு அதற்கு அப்புறமாக யூத ஜனங்களை எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அந்த இடத்திலே அந்த ஜெபத்தின் மூலமாக நடக்கிற சில மாற்றங்களை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் சொல்லிவிடுகிறேன். முதலாவது 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள் ஒருவர். பாருங்கள், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னால் ராஜ சமூகத்தில் போகும்போது ராஜாவுடைய கண்களை கிருபை கிடைத்து, அதாவது இரக்கம் கிடைத்து அந்த செங்கோல் நீட்டினால் மாத்திரமே அந்த இடத்திலிருந்து அவன் பிழைப்பான். அல்லாவிட்டால் அந்த இடத்துல அவனை கொண்டு போடுவார்கள். அப்படிப்பட்ட சட்டம் உண்டு. எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, ராஜாஸ்தியானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த ராஜாவுடைய அவன் கண்களில் காணும்போது அந்த செங்கோலை நீட்டினால் ஒழிய ஒருவரும் அந்த இடத்துல தப்பி வர முடியாது. அப்படிப்பட்ட இடத்திலே
தேவன் எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு கிருபை கிடைக்கத்தக்கதாக, ஒரு இரக்கம் கிடைக்கத்தக்கதாக, ராஜாவுடைய கண்களில் ஒரு கருணை கிடைக்கத்தக்கதாக அங்கே ஒரு வேண்டுதல் அங்கே செய்து ஜெபித்ததன் மூலமாக ராஜ சமூகத்தில் வரும்போது ராஜா செங்கோலை எஸ்தருக்கு நேராக நீட்டுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்திலே ராஜாவுடைய கண்களிலே தயை கிடைக்கிறதை, ராஜா தன் கையில் இருந்த பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டுகிறதை பார்க்கிறோம். தேவஜனமே, நமக்கு அநேக காரியங்கள், அநேக தேவைகள் உண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட. நாம் எப்படி என்ன நினைப்போம், நமக்கு எப்படி ஆகிலும் இது வாய்க்குமோ வாய்க்காதோ என்று சொல்லி ஒரு விதமான சஞ்சலத்தோடு கூட கடந்து போவோம். அப்படியல்ல, தேவ சமூகத்தில் நாம் கடந்து வந்து ஜெபிக்கும் போது எல்லா காரியத்திலும் தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறவர், தயவை கட்டளையிடுகிறவர்கள். அவ்விதமாய் நமக்கு எதிராக எந்த காரியம் எழும்பினாலும் அதற்கு விரோதமாக அந்த காரியங்களை தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அதை நான் பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோவுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அவனுக்கு நம்முடைய தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த உண்மையாகவே அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு யார் எந்த காரியத்தை செய்தாலும் அது வாய்க்காதே போகும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடியும். 3வது வசனத்திலே பார்க்கும்போது ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன். அதாவது நம்முடைய அங்கே ஜபித்து கடந்து போகும்போது அவர் சொல்லுகிறார், ஒன்றும் கேட்கவில்லை ராஜ சமூகத்திலே. ஆனாலும் ராஜா கேட்கிறான். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ உன்னுடைய மன்றாட்டு என்ன? நீ இந்த நேரத்திலே ராஜ சமூகத்திலே கடந்து வந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லி அங்கே விசாரிக்கிறதை பார்க்கிறோம். நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் தேவனுடைய சமூகத்திலே தேவன் நமக்கு எல்லா வாக்குத்தத்தங்களையும் கொடுத்திருக்கிறார். எல்லாம் நமக்காகத்தான் வைத்திருக்கிறது. விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வேதவசனம் சொல்லுகிறது. அதுபோல இங்கு பார்க்கும்போது நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று சொல்லி அவருடைய கண்களில் ஒரு கிருபை கிடைக்கிறதை பார்க்கிறோம். 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்து ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வருகிறார்கள். பாருங்கள், அங்கே ராஜ சமூகத்திலே தேவன் ராஜாவுடைய சமூகத்திலே ஆமானுக்கு ஒரு உயர்ந்த பதவி கிடைத்தது, ஒரு பெரிய மேன்மை கிடைத்தது. அதன் நிமித்தமாக அவனுக்கு கீழாக இருக்கிற ஒரு மொர்தெகாய் அவனை வணங்காததினாலே அவனுடைய உள்ளத்திலே ஒரு பெருமை எழும்புகிறது. அவன் சொல்லுகிறான், மனைவிடத்திலே போய் சொல்லுகிறான், எல்லாம் எனக்கு இருக்கிறது, ஆனாலும் கூட அவனுக்கு முன்பதாக ஆமான் என்னை வணங்காதது, மொர்தெகாய் என்னை வணங்காததினாலே ஆமானுக்கு அங்கே எரிச்சல் உண்டாகிறதை பார்க்கிறோம். 2வது பாருங்க, 8வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். பாருங்கள், முதலாவதாக அந்த முதல் நாள் விருந்திலே அவள் ஒன்றும் கேட்கிறதில்லை. சொல்லுகிற, நாளை இன்னும் ஒரு விருந்து நான் வைத்திருக்கிறேன், நாளைய தினத்திலும் கூட ஒரு விருந்து வைத்திருக்கிறேன். நம்முடைய சமூகத்தில் நாம் சில காரியங்களை நாம் கேட்டுக்கொள்ளும் போது நாம் திரும்ப வரும்போது முதலாவதாக எனக்கு அந்த காரியம் கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் அங்கலாய்ப்போம். அப்படியல்ல, அங்கே மொர்தெகாய் அந்த எஸ்தர் ராஜாதி சொல்லுகிறார், இன்றைக்குள்ள விருந்து அல்ல, நாளைக்கு விருந்திலே வர வேண்டும். அப்பொழுது தேவனுடைய ராஜாவுடைய சமூகத்தில் என் வேண்டுதல்கள் நான் சொல்லுவேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ராஜாவின் கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது, என் வேண்டுதல்களையும் என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமானால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுதலும் என் விருப்பமாய் இருக்கிறது. நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், மிகவும் ஆமானுக்கு மிகவும் சந்தோஷம். ஒரு நாள் விருந்து முடிந்தது, 2வது நாள் விருந்துக்கு என்னை மாத்திரமே அழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அன்றைய தினம் ஆமான் சந்தோஷம் மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டு போகிறான். 2வது நாள், ஒரு நாள் விருந்து முடிந்தது, மிகவும் சந்தோஷம் அவனுக்கு. ராஜ சமூகத்திலே இனி நான் எதை கேட்டாலும் அங்கே கிடைக்கும். ராஜாவும் நானும் தான் பிரதானிகளிலே மிகவும் முக்கியமானவர்களாக இருக்கிறோம், எந்த காரியத்திலும் எனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி ஆமான் அங்கே போகிறதை பார்க்கிறோம். அதை ராஜா அன்றைய தினம் ஆமான் சந்தோஷம் மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும்
ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன்பாக எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாய் மேல் உக்கிரகம் நிறைந்தவனானான். பாருங்கள், எவ்வளவு மேன்மையான காரியம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. ராஜாவோடு கூட விருந்துக்கு எல்லாவற்றிலும் அவனுக்கு பெரிய ஸ்தானம் கிடைத்தது. எல்லாம் இருந்தும் அந்த ஏழை ஒரு மனுஷன், அவன் தேவனை ஆராதிக்கிறவன், அவனை தொழுது கொள்ளாததினாலே அவனுக்கு விரோதமாக அங்கே எழும்புகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், 11வது வசனத்திலே வாசிக்கும் போது, தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன் பிரபுக்கள் மேல் ராஜாவின் ஊழியக்காரன் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொல்லுகிறான். பாருங்கள், அங்கே தன்னுடைய சிநேகிதர்களுக்கும் தன்னுடைய மனைவிடத்திலும் அவன் விவரித்து சொல்லுகிறான். எனக்கு மேன்மையான ஒரு காரியம் கிடைத்திருக்கிறது, ராஜாவோடு கூட விருந்துண்ணும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது, வேற யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடைக்காது என்று சொல்லி அவ்விதமாய் அங்கே பெருமையை சொல்லுகிறான். தன்னுடைய பிள்ளையுடைய பெருமையை சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பெருமையாக சொல்வதற்கு தேவ சமூகத்தில் ஒன்றுமில்லை. தேவன் நமக்கு கிருபையாய் நம்மை நடத்துகிறது போதும் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே பலவிதமான வியாதிகள் பலவீனங்கள் இருந்தாலும் கூட தேவ சமூகத்திலே உற்சாகத்தோடு கூட கடந்து வருகிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே மேலும் மேலும் அந்த சந்தோஷத்தை அனுதினமும் அனுபவிப்பார்கள், பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களோ எல்லாம் தேவன் அந்தந்த நேரங்களில் வாய்க்க பண்ணுவார். பாருங்கள், அவ்விதமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த அநேகருடைய வாழ்க்கையிலே ஆராதிக்கதற்கான எண்ணமில்லாதபடி சோர்ந்து போய் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி அல்ல, தேவ சமூகத்திலே நாம் கடந்து வரும்போது தேவ சமூகத்திலே நாம் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் தேவன் கேட்டு பதில் தருகிற தெய்வம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் 3 நாட்கள் அவள் ஜெபித்ததன் நிமித்தமாக அங்கே பார்க்கும்போது பாருங்கள், 12வது வசனத்திலே வாசிக்கும் போது, பின்னையும் ஆமான் ராஜாத்தியாகிய எஸ்தரும் தன் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை. நாளைக்கு ராஜாவுடைய கூட நானும் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்கள், அங்கே சொல்லுகிறான், வேறு யாரையும் அழைக்கவில்லை, என்னை மாத்திரமே அழைத்திருக்கிறான் என்று சொல்லி. ஆனாலும் அங்கே அந்த மொர்தெகாய்க்கு முன்பதாக அவன் அப்படி வணங்காது இருக்கிறதுனாலே அவைகள் ஒன்றும் எனக்கு ஒன்றுமில்லாதபடி இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த தினத்திலே பாருங்கள், அந்த ராத்திரியிலே அந்த ஒரு நாள் விருந்து உண்டு சாயங்காலம் போய் வீட்டில் இவ்வளமாய் சம்பாதித்து கொண்டிருக்கிற நேரத்திலே பாருங்கள், அவருடைய மனைவியுடைய சிநேகிதருடைய வார்த்தைகளை கேட்கிறான். நீ எப்படி ஆகிலும் மொர்தெகாயை தூக்கி போடும்படியாக அவனுக்காக ஒரு 50 முழம் உள்ள ஒரு தூக்கு மரம் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சிநேகிதரும் மனைவியும் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள். பாருங்கள், அந்த ஆலோசனையிலே இரவிலே அந்த தூக்கு மரத்தை செய்யும்படியாக எல்லா காரியங்களையும் அங்கே எத்தனிக்கிறான். ஆனாலும் ஒரு பக்கம் அவனுடைய அந்த எத்தனங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், மறுபக்கத்திலே பார்க்கும்போது ராஜாவுக்கு இரவு வேளையில் நித்திரை வராதபடி இருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் அவ்விதமாகத்தான் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக மற்றவர்கள் நமக்கு எதிராக எழும்புகிற வேளையிலே தேவ சமூகத்திலே தேவன் அந்த காரியங்களை எல்லாம் மாற பண்ணும்படியாக ராஜாவுக்கு ராத்திரி வேளையில் நித்திரை வராமல் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவ்விதமாய் பெரிய தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் அவன் பார்க்கும்போது பாருங்கள், 6:1வது வசனத்தை வாசியுங்கள். 6:1. பாருங்கள், அங்கே இங்கே தூக்கு மரம் செய்யப்படுகிறது ராத்திரி வேளையிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படியாக. ஆனால் மொர்தெகாயை காப்பாற்றும்படியாக ராஜாவுக்கு நித்திரை வராதபடி அங்கே கால வர்த்தமானங்கள் ஒன்றும் எழும்பாதபடி நான் நடவடி புஸ்தகத்தை கொண்டு வர சொல்லி அதை ராஜ சமூகத்திலே வாசிக்கப்படுகிறது. பாருங்கள், ஒரு பக்கத்திலே பார்க்கும்போது தேவனுடைய ஜனங்களுக்கு மிகவும் சஞ்சலமும் நெருக்கமுமான பக்கமாக இருக்கிறது. எப்படி ஆகிலும் விடுதலை கிடைக்குமோ என்று சொல்லி ஒரு பக்கம் ஏக்கத்தோடு ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சத்துரு அங்கே உற்சாகத்தோடு கூட அவன் மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு கூட தாகத்தோடு கூட அவன் தூக்கு மரத்தை செய்கிறான். பாருங்கள், ஆனால் முதலாவதாக நாம் கடந்த நாட்களை வாசித்தோம். 2 பேர் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அவர்களை அங்கே மரத்திலே தூக்கி கொண்டு போட்டார்கள். ராஜாவின் மேலே கை போடும்படியாக எழும்பின 2 சகோதரர்களை. ஆனால் அதற்காக மொர்தெகாய்க்கு ஏதாகிலும் செய்யப்படுகிறதா என்று சொல்லி அங்கே ராஜ சமூகத்திலே கேட்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், நாம் நினைக்கிறோம் நாம் ஒரு நன்மை செய்தால் நமக்கு அந்த நன்மைக்கு ஏற்ற பிரதிபலன் இல்லையே என்று நினைக்கிறோம். மொர்தெகாய் ராஜ சமூகத்திலே ராஜாவின் மேல் ராஜாவை
மேல் கை போடும்படியாக, அதாவது ராஜாவிடத்தில் வர்மம் வைத்து அவனை கொண்டு போடும்படியாக எழும்பின சகோதரங்களை அந்த ராஜ சமூகத்தில் நின்றவர்களுக்கு அவன் ராஜ சமூகத்தில் உணர்த்தி அவர்களை தூக்கி போடுகிறார்கள். ஆனால் அங்கே அந்த சமயத்தில் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் அதற்கான நேரங்கள் வருகிறது பாருங்கள். தேவன் ராஜா அந்த ஆமானை விட உயர்ந்த இடங்களே அந்த மொர்தெகாயை கொண்டு போகும்படியாக தேவன் அங்கே பெரிய காரியங்களை அங்கே அந்த நாளில் செய்கிறதை பார்க்கிறோம் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நமக்கு தேவன் விடுதலை தருகிற தெய்வம். தேவ சமூகத்தில் வந்து நாம் உபவாசத்தோடு கூட அநேகருடைய வாழ்க்கையிலே கண்ணீரோடு கூட கடந்து வருவார்கள். ஆனால் விடுதலையோடு கடந்து போவார்கள். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான். அவ்விதமாகத்தான் தேவ சமூகத்திலே வந்து நாம் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் பதிலுண்டு தேவ சமூகத்திலே. அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன சாட்சி சொல்ல வேண்டுமானால், சில நன்மையான காரியங்கள் சொல்லும்போது கூட சங்கடமான காரியங்களை சொல்லி சங்கடப்படுவார்கள். அப்படியல்ல, தேவ சமூகத்திலே அங்கே கண்ணீரோடு நமக்கு என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது தேவன் அந்தந்த காரியங்களை ஏற்ற வேளையிலே நமக்கு கைகூடி வர பண்ணுகிற தெய்வம். அது அங்கு அந்த வசனத்தின் மூலமாக நாம் எல்லாவற்றையும் நாம் கண்டுகொள்ள முடியும் பாருங்கள். 3வது வசனத்தை வாசியுங்கள். 6வது அதிகாரம் 3வது வசனம். பாருங்கள், அங்கே அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. அந்த நாளிலே ஏதாகிலும் அவனுக்கு அந்த நன்மை செய்ததுக்கு அந்த பிரதிபலன் அந்த நாளிலே கிடைத்திருந்தால், இந்த நாளிலே அவனுடைய விண்ணப்பங்கள் அந்த இடத்திலே அந்த மொர்தெகாயை உயர்த்தும்படியான அந்த பாக்கியம் கிடைத்திருக்க பாருங்கள். ஒரு சத்துருவுக்கு முன்பதாக அவனை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். சத்துருவுக்கு முன்பதாக அவன் நம்முடைய தலையை உயர்த்துகிறார். அதுபோலதான் அங்கே மொர்தெகாயின் தலையை உயர்த்தும்படியாகத்தான் அந்த அதிகாரம் ஆரம்பத்திலே ராஜாவுக்காக மொர்தெகாய் பரிந்து பேசி அதை அறிவித்த நிமித்தம் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. அது இந்த நாட்களிலே பாருங்கள், அந்த மொர்தெகாய்க்கு விரோதமாக எழும்பின ஆமானை கொண்டே அவன் தேசத்திலே கொண்டு போகப்படுகிறான். அது அந்த வசனங்கள் ஒன்றொன்றாக வாசிக்கும் போது அவ்விதமாக தேவ சமூகத்திலே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றிலும் தலை குனிந்து, அதாவது வேற ஒன்றுமல்ல, நாம் எல்லாவற்றிலும் ஒரு பொறுமை, தாழ்மை, அன்புள்ளவர்களாய் அமைதியோடு கடந்து போவோமானால் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த காரியங்களானாலும் தேவ சமூகத்தில் நாம் கேட்கும் போது அவைகளுக்கெல்லாம் நமக்கு விண்ணப்பங்களை நமக்கு பதில் தருகிற தெய்வம் பாருங்கள். நாம் கேட்டுக்கொண்டு நாம் கிடைக்குமோ என்றல்ல, அல்லாவிட்டால் நம்முடைய வாயில் வந்தபடி மற்றவர்களுக்கு பேசும்படியாக அல்ல, அந்த இடத்திலே தேவ சமூகத்திலே நாம் தாழ்த்தும் போது, தெய்வமே நீர் பார்க்கிற தெய்வம் அல்லவா கர்த்தாவே, இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டல்லவோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். அவ்விதமாய் நாம் தாழ்மையோடு இருக்கிற வேளையிலே சத்துருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில காரியங்களை மாத்திரம் தான் இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். ஆமாம் பாருங்கள், அந்த இடத்துல ஆமான் செய்த தூக்கு மரத்தை 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆமான் தன் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்திலே பேசும்படியாக ராஜா அரண்மனை வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்தில் நிற்கிறது யார் என்று கேட்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், எப்படியாக இந்த நாளிலே அவன் விருந்துக்கு போவதற்கு முன்பதாகவே ராஜ சமூகத்திலே ராஜாவிடத்திலே அதற்கான எல்லா பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆமானை தூக்கி போடும் மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று சொல்லி அங்கே முந்திக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள். ஆனால் அங்கே பாருங்கள், ராஜ சமூகத்தில் அவன் உற்சாகமாய் கடந்து வருகிறான். கேட்க வேண்டும், எப்படியாகிலும் தேவ சமூகத்தில் ராஜாவுடைய சமூகத்தில் சொல்லி அவனை தூக்கி போட வேண்டும் என்று சொல்லி அந்த இது எல்லாவற்றையும் உறுதியாக்கி கொண்டுதான் திரும்ப அந்த விருந்துக்கு போக வேண்டும் என்று உற்சாகத்தோடு கடந்து வருகிறான் பாருங்கள். ஆனால் அந்த இடத்துல அங்கே எல்லாம் தேவன் அதை மாற்றி போடுகிறார் பாருங்கள். ராஜ சமூகத்திலே ராஜாவுடைய இடத்திலே அவன் கேட்கிறான். 5வது வசனம் சொல்லுகிறது, ராஜாவின் ஊழியக்கார் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா அவனை உள்ளே வரட்டும் என்று சொல்லி அங்கே உள்ளே அவன் சந்தோஷத்தோடு கூட போகிறான். அந்த இடத்திலேயும் கூட அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்தான் பாருங்கள். அந்த இடத்திலேயும் அங்கே ஒரு பெருமை தான் வருகிறது. என்னை தவிர யாரை கனம் பண்ண போகிறார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் பாருங்கள். அந்த அதற்கு பிற்பாடு உள்ள வசனத்திலே ராஜ ஏறுகிற குதிரை, ராஜ வஸ்திரம், அவர் தரித்திருக்கிற ராஜ முடி எல்லாம் கொண்டு வர வேண்டும், அதை குதிரை அலங்கரிக்க வேண்டும், குதிரைக்கு மேலாக அந்த வஸ்திரத்தை விரிக்க வேண்டும், அதற்கு மேலாக
அந்த மனுஷனை ஏற்றி இருத்தி அந்த அந்த எல்லா தேசங்களின் எல்லை மொத்தம் அப்படியே கறங்கி வந்து இதை ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இவன் என்று சொல்ல வேண்டும். அதற்காக அங்கே அவனை கொண்டு போகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள், 8வது வசனத்தை வாசியுங்கள். 6வது அதிகாரம் 8வது வசனம். பாருங்கள், எல்லாம் அவன் ஆமான் நினைக்கிறான், என்னைத்தான் அவ்விதமாக கொண்டு அதாவது அப்படி போகும்போது மொர்தெகாயைத்தான் விழிப்பான். ஏனென்று சொன்னால் மொர்தெகாய் அவனை வணங்காமலும் அவனை நமஸ்கரிக்காமலும் இருக்கிறதுனாலே மொர்தெகாயை விழித்து நான் குதிரையின் மேலே ஏறுவேன், மொர்தெகாய் எனக்கு முன்பதாக இப்படியே சொல்லி வருவான் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு கூட தான் அங்கே எல்லாவற்றையும் கேட்கிறான். ஆனால் 9வது வசனத்தில் பாருங்கள், அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்கள் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவன் குதிரையின் மேல் ஏற்றி நகரத்தின் வீதியிலே உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்பட வேண்டும் என்று அவனுக்கு முன்பதாக கூற வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறான். பாருங்கள், அவன் நினைக்கிறான், என்னை அந்த குதிரையின் மேல் ஏற்றி வைத்து அந்த மொர்தெகாயை கொண்டு இவையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அது எல்லாவற்றையும் தேவன் அந்த இடத்துல மாற பண்ணுகிறார். பாருங்கள், அதன் ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய சித்தம் செய்யும் போது, தேவனுடைய கிருபைக்குள்ளதாக நாம் வளர்ந்து வரும்போது நமக்கு எதிராக எந்த காரியங்கள் வந்தாலும் அது நிற்காது. பாருங்கள் தேவன் ஜனமே, அதாவது ஆதி காலங்களை பார்க்கிறோம். ஆதி காலங்களிலே நாம் உற்சாகமாக ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள காரணம் என்ன என்று சொன்னால் அவர்களுக்கு வேறு எந்த காரியமும் இல்லை. எப்படியாகிலும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும், எப்படியாகிலும் ஒருவரிடத்தில் அந்த வசனத்தை சொல்ல வேண்டும், எப்படியாகிலும் நான் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு கூட தான் அந்த நாட்களிலே ஊழியங்களை செய்தார்கள். அந்த நாட்களிலே ஊழியக்காருடைய வசதிகளை எல்லாம் பார்த்தால் எந்த வசதியும் கிடையாது. பாருங்கள், உண்ண உணவு, உடுக்க உடை, தங்குவதற்கு குறைவிடம் இல்லாதபடி எத்தனையோ ஊழியக்காரர்கள் அந்த நாட்களிலே இந்த ஊழியங்களை செய்தார்கள். ஆனால் இந்த ஒரு பாடல், அந்த சிங்கார மாளிகையில் அந்த பாடல் பாடுனது கூட சொல்லுவார்கள். மார்த்தாண்டத்திலே ஒரு கடையிலே போய் அந்த சுவிசேஷம் அறிவித்து கொண்டு வருகிற நேரத்திலே நீ இந்த ஒரு பாடல் பாடு என்று சொல்லி உனக்கு நாங்கள் சாப்பாடு தருகிறோம் என்று சொல்லி அந்த கடையிலே சொன்னார்களாம். அந்த இடத்திலே தான் அந்த சிங்கார மாளிகையில் என்று அந்த பாடலை பாடி அந்த இடத்திலே எல்லாருக்கும் மத்தியிலே தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அந்த இடத்திலே அதே போல அநேகருடைய வாழ்க்கையிலே பாருங்கள் நிறைய சம்பவங்கள். பஸ்ஸில் ஏறி போக, அதாவது நாம் பார்க்கிறோம், யோனாவுடைய நாட்களிலே பார்க்கிறோம், யோனா கூலி கொடுத்து தான் கப்பலில் ஏறி போகிறான். ஆனாலோ தேவனுடைய பிள்ளைகள் கூலி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அந்த நாட்களிலே அவ்விதமாக தேவன் வல்லமையாய் இந்த நாட்களிலே கிரியை செய்தார். அதைவிட மேலாக அந்த நாட்களிலே வல்லமையாய் கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேசத்திலே தான் இவ்வளவு ஒரு மாதிரி இருக்கிறது. ஆனால் புற ஜாதிகள் அங்கே பார்க்கும்போது இவ்விதமாக அந்த சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிற நேரங்களில் அவர் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்காக வாஞ்சையும் வைராக்கியம் உள்ளவர்களாக எழும்புகிறார்கள். ஆனாலும் நாம் எல்லாம் அறிந்தவர்கள், தேவனை அறிந்து தேவனை ஆராதிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையிலே தான் ஒரு மந்தமான அனுபவத்திலே நாம் போய்கொண்டிருக்கிறோம், ஒரு உற்சாகம் இல்லாத அனுபவத்திலே போய்கொண்டிருக்கிறோம். அதுபோல தான் வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே இது ஆமான் எல்லா காரியத்திலும் எனக்கு எல்லாம் வெற்றியாய் முடிகிறது என்று சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனால் தேவ சமூகத்திலே தேவன் அந்த உபவாசத்தின் நிமித்தமாக எல்லா காரியங்களையும் மாற பண்ணுகிறதை பார்க்கிறோம். அங்கே 10வது அதிகாரத்திலே பார்க்கும்போது 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது பாருங்கள், ஒரு வாசியுங்கள். பாருங்கள், அங்கே அப்பொழுதுதான் சொல்லப்படுகிறது. பாருங்கள், அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனை வாசல் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே இதுவரையிலும் ஒரு நிறைவான ஒரு மனமகிழ்ச்சியோடு கூட இருந்தான். எப்படி ஆகிலும் அந்த மொர்தெகாயை தூக்கி போடலாம், எப்படி ஆகிலும் அவன் காரியம் அவர்கள் அந்த யூத ஜனங்களை எல்லாம் அழித்து போடலாம் என்று சொல்லி அங்கே ஒரு சஞ்சலத்துக்கான ஒரு வழியை தேவன் உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். இவ்விதமாய் சொன்னபோது அவ்விதமாய் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு
கொண்டு அவன் அந்த தேசம் முழுவதிலும் கரங்கி வருகிறதை பார்க்கிறோம், சுற்றி வருகிறதை பார்க்கிறோம். எல்லா அந்த ராஜா சொன்னபடி எல்லா காரியத்திலும் அவன் சொல்லும்படியாக அங்கே கடந்து வருகிறதை பார்க்கிறோம் பாருங்கள். ஆனால் பின்பதாக பார்க்கும்போது 12வது வசனத்திலே வாசிக்கும் போது, பின்பு மொர்தெகாய் தன் ராஜா அரண்மனைக்கு வந்து திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போகிறதை பார்க்கிறோம் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் அப்படித்தான். நம் சந்தோஷப்பட வேண்டிய நாட்கள், நம்மை ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய, நம்மளுக்கு என்றைக்கும் துக்கம் அல்ல, என்றைக்கும் வியாதி அல்ல, என்றைக்கும் கண்ணீர் அல்ல. தேவனுடைய ஜனங்களுக்கு துக்கமான காரியங்கள் எல்லாம் அது ஒவ்வொன்றுக்கும் காலங்களும் வேலைகளும் உண்டு. அதுவரையிலும் நான் பொறுமையாக இருக்க வேண்டிய எல்லா காரியத்திலும் தேவன் நம்மை உயர்த்துகிற வரையிலும் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். அடங்கி இருந்தாலே ஒழிய நாம் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது பாருங்கள். அது அந்த வேத வசனம் சொல்லுகிற தேவ சமூகத்திலே நமக்கு எல்லா காரியத்துக்கும் பிரதிபலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாதபடி நாம் விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் நாம் இருக்கும்போது அங்கே பாருங்கள், சத்துரு தன்னுடைய தலையில முக்காடு போட்டுக்கொண்டு தீவிரித்து போகிறதை பார்க்கிறோம். என்ன நேரிடுமோ என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு சஞ்சலத்தோடு கூட வேதனையோடு கூட கடந்து போகிறான் பாருங்கள். அங்கே அதுவும் தேவ சமூகத்திலே பார்க்கும்போது அவருடைய உபவாசத்தின் மூலமாக ராஜாவுடைய சமூகத்திலே அங்கே நித்திரை வராதபடி அவரை மாற்றுகிறதை பார்க்கிறோம். அதெல்லாம் முதலாவதாக ராஜாவுடைய சமூகத்தில் நித்திரை வராதபடி இருந்ததினாலே ராஜாவுக்கு அந்த மொர்தெகாய் அந்த ராஜாவுக்கு எதிராக எழும்பின ஜனங்களை காட்டி கொடுத்த நிமித்தமாக, அங்கே சொன்னது நிமித்தமாக, அவனுக்கு ஒன்று செய்யப்படாத நிமித்தமாக, எல்லாவற்றிலும் அவன் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றிலும் தாழ்மையோடு கூட பொறுமையோடு கூட அந்த தேவ சமூகத்தில் உட்கார்ந்த ராஜாவுக்கு முன்பதாக உட்கார்ந்திருந்தான் பாருங்கள். அவனை உயர்த்தும்படியாக அங்கே தேவன் எழும்புகிறதை பார்க்கிறோம். ராஜாவுக்கு நித்திரை வராதபடி எல்லா காரியங்களையும் தேவன் மாற்றுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள். அப்படியாக வாசிக்கும் போது 13வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேசனுக்கும் தன் சிநேகிதர் எல்லோருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாக சிரேசும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பதாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். பாருங்கள், தேவ ஜனங்களுக்கு முன்பதாக அவன் தாழ்ந்து போக தொடங்கினார் என்று அவன் மொர்தெகாய் அந்த ஆமானுடைய சிநேகிதரும் ஆமானுடைய அந்த மனைவியும் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் யூதனானால் அவனுக்கு முன்பதாக நீர் தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார்கள். ஆனால் பாருங்கள், அந்த இடத்திலே தேவன் எவ்வளவு வல்லமையாக அந்த காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் வாசிப்போம் பாருங்கள். பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பதாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூதனானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பதாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொன்னார்கள் பாருங்கள். அவ்விதமாகத்தான் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எவர் எழும்பினால் யார் எழும்பினாலும், உண்மையாக தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக யார் எப்படி எழும்பினாலும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது பாருங்கள். தேவன் எல்லாவற்றையும் மாறுதலாக பண்ணுகிறவர் பாருங்கள். அவர்கள் இப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போதே பாருங்கள், ராஜாவுடைய பிரதானி மிகவும் அவர்களை அடுத்த விருந்துக்காக எஸ்தர் அடுத்த விருந்துக்காக ஆமானை துரிதப்படுத்துகிறார்கள் பாருங்கள். வாழ்க்கையிலே நாம் எவ்வளவுதான் தேவ சமூகத்திலே நாம் தாழ்மை எடுக்கிறோமோ, தேவ சமூகத்தில் பொறுமையாக இருக்கிறோமோ, அவ்வளவு தூரம் தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். தேவ சமூகத்திலே அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்து கண்ணீரோடு கூட நம்முடைய எல்லா வேண்டுதலுக்காகவும் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களும், அதை வேதம் சொல்லுகிறத பாருங்கள், உன் வாயின் சொல் புறவருக்கு முன்னே உன் தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிற எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றிற்கும் அதற்கான நாட்கள் தேவ சமூகத்தில் உண்டு. அதை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவ்விதமாய் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் பாருங்கள். 4வது வசனம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். பாருங்கள், அதில் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம் பாருங்கள். ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது 2ஆம் நாளிலே விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்பட்ட போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற உன் மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்று சொல்லி அங்கே ராஜாத்தியை பார்த்து சொல்கிறான். அப்பொழுதுதான் ராஜாத்தி சொல்கிறார். அப்பொழுது ராஜாத்தி எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும். அங்கே ராஜாவுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமானால் என் வேண்டுதலும்
என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவார்களாக என்று சொல்லி அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், தேவ சமூகத்திலே அங்கே விண்ணப்பங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது எங்களை அழித்து கொண்டு நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டு போனாலும், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுது ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்தை அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்பதை அங்கே சொல்லுகிறார். பாருங்கள், ராஜ சமூகத்திலே அவர்களை அழித்து கொண்டு நிர்மூலமாக்க வேண்டும் என்றிருந்து அதை அழிக்கிறதுனாலே, கொன்றதினாலே ராஜாவுக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது, உத்தரவு கொடுக்க முடியாது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ராஜாவாகிய ஆகஸ்வரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார் என்று சொல்லி அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், தேவ சமூகத்திலே தேவனுடைய வழிவாசல்கள் நமக்கு நேராக திறந்து வரும்போது, நம்மை ஆசீர்வதிக்கும் போது, அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக எந்த மனுஷன் நிற்க முடியாது. பாருங்கள், அவ்வளவாய் தேவ சமூகத்திலே தேவன் வல்லமையான கிரியைகளை செய்வார். ஒருவனை ஆசீர்வதிக்கவும் முடியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் ஒவ்வொரு நாளும் நம்மை அழைத்து வழி நடத்தி கொண்டே வருகிறார். அதன் தேவ சமூகத்தில் நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு முன்பதாக ஒரே ஒன்று தான் அவர் கேட்கிறார். மனத்தாழ்மையாய் நடப்பது இல்லாமல் வேறு என்னத்தை உங்களிடத்தில் கேட்கிறேன் என்று சொல்லி கேட்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நான் கிடைக்கும் போது தேவ சமூகத்தில் வந்து நாம் அவ்விதமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய காரியங்களுக்காக விண்ணப்பங்கள் ஏறெடுக்கும் போது இவ்விதமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அதற்கு அந்த அதிகாரம் முழுவதையும் நான் வாசித்து முடிக்கிறேன். பாருங்கள், அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞனும் ஆகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் என்று அப்பொழுது ராஜாவும் துஷ்ட ஆமான் தான் என்றார். அப்பொழுது ராஜாத்திக்கு முன்பதாக ஆமான் திகிலடைந்தான். பாருங்கள், அவ்விதமாய் ராஜா கேட்ட உடனே சொல்கிற இந்த ஆமான் தான் என்று சொன்ன உடனே அங்கே அவன் முன்பதாக திகில் அடைகிறான். ஆனால் ராஜா உக்கிரகத்தோடு திராட்சரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போகிறான். பாருங்கள், ஆனால் ராஜாவினால் தனக்கு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு ராஜாத்திய இடத்திலே விண்ணப்பம் பண்ணும்படி எழுந்து நிற்கிறான். அங்கே ராஜா எப்படி ஆகிலும் அவன் நினைக்கிறான், எனக்கு ஆபத்து வந்தது, நான் முடிந்து போக வேண்டியதான் என்று சொல்லி நினைக்கிறான். ஆனாலும் கூட ஒரு விஷயம் கூட ராஜாத்தியோட சமூகத்திலே கேட்கலாம் என்று எழுந்து நிற்கும் போது ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா தன் அரண்மனையில் இருக்கும் போதே, என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானே என்று இந்த வார்த்தை ராஜாவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட உடனே ஆமானுடைய முகத்தை மூடி போட்டார்கள். பாருங்கள், தேவ சமூகத்திலே பாருங்கள், தேவன் எவ்வளவு வல்லமையாக அந்த ஜெபத்திற்கு அதிகாரம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவாய் அழித்து அவளை முழுவதுமாக நிர்மூலமாக்கி கொண்டு போட வேண்டும் என்று நினைக்கிறானோ அதற்கு நேராக மாறாக அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே நடக்கிறது. பாருங்கள், ஆமானுடைய முகத்தை மூடி போட்டார்கள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகள் அல்பேனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்து 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமான் வீட்டண்டையிலே நாட்டப்பட்டு இருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்று சொன்னார். பாருங்கள், யாருக்காக? மொர்தெகாய்க்காக ஆமான் இரவோடு இரவாக தூக்கு மரத்தை உண்டு பண்ணுகிறான். பாருங்கள், இரவு முழுவதும் தூக்கு மரம் உண்டு பண்ணி அதிகாலையில் விருந்துக்கு அவன் ராஜாவுடைய பிரதானிகள் தான் போய் உற்சாகப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். நேரமாகிவிட்டது வா என்று சொல்லி அவன் அவ்வளவாய் அந்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்த்தான். ஆனாலோ பார்க்கும்போது அங்கே ஆமானை அங்கே தூக்கி போடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. பாருங்கள், அவ்விதமாக அந்த யூத ஜனங்கள் முழுவதும் அதற்கு பிற்பாடு நாம் பார்க்கும்போது ஆமானுடைய அந்த வீட்டை அங்கே மொர்தெகாய்க்கு கொடுக்கிறார்கள். அங்கே எவ்வளவாய் துரிதமாய் ஆமான் செயல்பட்டு தன்னுடைய காரியங்களுக்காக அந்த யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அதற்கு அதிகமாக ராஜாவிடத்திலே கட்டளை பெற்றுக்கொண்டு அந்த ஜனங்கள் எல்லாம் காக்கப்படும்படியாக அங்கே எல்லாரும் அந்த
ஆமானுடைய அந்த ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அங்கே மிகுந்த துக்கமும் சஞ்சலமும் எல்லாம் உண்டாகிறது பாருங்கள். அவ்விதமாகத்தான் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்திலே நாம் கேட்டுக்கொள்ளுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவன் பதில் தருகிற பாருங்கள். தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது யாரை கொண்டு எந்த காரியங்களை செய்ய வேண்டுமோ அவ்விதமாய் நமக்கு தெரியாது, என்ன நடக்குமோ என்று தெரியாது. ஆனால் ராஜாவுடைய சமூகத்திலே அவன் நித்திரை வராதபடி அவன் உறக்கத்தை குலைத்து நடபடி புஸ்தகங்களை எடுக்கச் சொல்லி அதை வாசித்து அங்கே மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய கணங்களை எல்லாம் செய்து அவ்விதமாய் ராஜ சமூகத்திலே மொர்தெகாய் என்ற இடத்திலே அந்த ஆமான் இருந்த இடத்துல அந்த மொர்தெகாயை கொண்டு உட்கார வைக்கிறதை பார்க்கிறோம். அவ்விதமாய் ஆமானுடைய வீட்டையும் மொர்தெகாய்க்கு கொடுக்கிறதை அந்த அதிகாரம் முழுவதிலையுமே நாம் வாசிக்கிறோம். அவ்விதமாய் தேவஜனமே, ஒவ்வொரு நாளும் நாம் வேத வசனங்களை கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக நாம் வைராக்கியம் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறோமா? தேவன் சொல்லுகிறார், உனக்காக நான் ஜீவனையே கொடுத்தேன், எனக்காக நீ என்னத்தை கொடுத்தாய் என்று சொல்லி தேவன் கேட்கும்போது இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. தேவன் எவ்வளவு நம்ம சபைக்குள்ளதாக வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சமாதானத்தினாலும் அன்பினாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம அரவணைத்து நம்முடைய எத்தனையோ நாம் நிலை நிற்க முடியாதபடி இருந்த வேளைகளில் எல்லாம், நாம் மரித்து போக வேண்டிய நிலைமைகளில் இருந்த போதெல்லாம், நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக தலைகுனிந்து போக வேண்டிய இடங்களாக இருந்த போதெல்லாம் தேவன் நம்ம எவ்வளவாய் நம்மை அரவணைத்து அன்பு கூர்ந்து நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து நம்மை இவ்வளவாய் பரிசுத்தப்படி தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை அநேகர் நாம் மறந்து விடுகிறோம். பாருங்கள், எவ்வளவாய் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் கடந்து வந்த பாதையிலே நாம் திரும்பி பார்க்க வேண்டும். நான் கடந்து வந்த பாதையில் எவ்விதமாய் நான் கடந்து வந்திருக்கிறேன், இந்த நாளிலே நான் எவ்விதமாய் இருக்கிறேன் என்பதை நாம் ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவாய் நாம் எல்லா காரியத்திலும் நமக்கு எல்லாம் தேவை, உலக பிரகாரமான எல்லா காரியங்களும் நமக்கு தேவை. ஆனாலும் கூட தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறது மிகவும் உற்சாகம் உள்ளது. அதான் நம்மை ஆசீர்வதிக்கிறது, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது, தலைமுறையாக நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறதா இருக்கிறது. அவ்விதமாய் தேவ சமூகத்திலே நாம் வாஞ்சியோடு தாகத்தோடு கடந்து வந்து நாம் ஜெபிக்கிற வேளையிலே தேவன் ஒரு காரியத்தில் நமக்கு குறை வைக்கிறதில்லை. பாருங்கள், நான் அநேக காரியங்களை சொல்ல முடியும். பாருங்கள், வாழ்க்கையில் அவ்விதமாக தேவன் நாம் நினைக்கிறோம் நாம் ஒன்றுமில்லை, நாம் தேவ சமூகத்தில் நிற்பதற்கு தகுதியற்றவர்கள். ஆனால் அவருடைய கிருபை ஒன்று மாத்திரம், அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, நம்மேல் வைத்த அன்பினாலே நம்மை இம்மட்டுமாய் நம்மை வழி நடத்துகிறார். அல்லாமல் நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல. நாம் நினைக்கலாம் என்னுடைய பலத்தினாலே நான் கடந்து வந்தேன், அப்படி அல்ல. பாருங்கள், தேவன் கிருபையாக நம்மை நடத்துகிறார். கிருபையாக அவர் அன்பு கூர்ந்து நம்மை வழி நடத்துகிறார். அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவருக்கு மகிமையான ஒரு சாட்சியை வாழ வேண்டும். அவர் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நேராக நம்மை வழி நடத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பெரிய ஒரு உண்மை. அதை வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு சாட்சிகளை தேவன் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். ஜெபித்தவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மையான காரியங்களை செய்தார், தீமையாக எந்த காரியங்களும் நடந்ததில்லை. பாருங்கள், அவ்விதமாய் தேவ சமூகத்தில் நாமும் கடந்து வந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் தேவன் வெற்றியான காரியங்களை தந்து இவ்விதமாய் அந்த ஏழையான மொர்தெகாய் பாருங்கள், அவன் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த நிமித்தமாக ஆமான் எழும்பினான். ஆனாலோ அந்த இடத்திலே எழும்பினதற்கு அப்புறமாக ஆமானை அப்படியே தூக்கி போடுகிறதை பார்க்கிறோம். அவ்விதமாகத்தான் நமக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் நாம் எல்லாவற்றிலும் பொறுமையோடு சகித்து தாழ்மையோடு கடந்து போவோமானால் எல்லா காரியத்திலும் தேவன் நமக்கு வெற்றியை தருவார். இந்த வார்த்தைகள்னாலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.